இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. எப்போதும் போல் பாகிஸ்தான் ஆதரவு அமைப்புகள் சுதந்திர தினத்தை சீர்குலைக்க உள்ளூர் தேச விரோதிகளோடு இணைந்து நாட்டின் அமைதியை இரத்தக்களரியாக்க திட்டமிட்டிருந்த கோரச்சதியை நமது இந்திய உளவுப்படையும் தேசிய புலனாய்வு முகமைகளும் இணைந்து நொடியில் தரைமட்டமாக்கியுள்ளன. நாட்டின் பாதுகாப்பை குலைக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI-யின் நேரடி நிழலில் இயங்கி வந்த ஷாத்பாட்டி நெட்வொர்க் என்ற பயங்கரவாத வலைப்பின்னலை குறிவைத்து துளியும் தாமதமின்றி நடத்தப்பட்ட இந்த அதிரடி தாக்குதல் ஒட்டுமொத்த தேசத்தையும் நிம்மதி பெருமூச்சு விட செய்திருக்கிறது. சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாளே நாடு முழுவதும் 14 மாநிலங்களை ஒரே கட்டத்தில் உளவுத்துறையின் முற்றுகைக்குள் கொண்டு வந்து மின்னல் வேகத்தில் வீசப்பட்ட இந்த அதிரடி வலையில் சிக்கி பயங்கரவாத அமைப்புகளுடன் கைகோர்த்த 253 பேர் கையும் களவுமாக வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எந்த காலத்திலும் எந்த சகிப்புத்தன்மையுடனும் அணுகக்கூடாது என்ற இரும்பு கொள்கையின் அடிப்படையில் பாய்ந்த இந்த நடவடிக்கையில் 80க்கும் மேற்பட்ட முதல் தகவல் அறிக்கைகள் பதியப்பட்டு தேச விரோதிகள் அனைவரும் ஒரே கணக்கில் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அந்த சதிகாரர்களின் பதுங்குமிடங்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பாதுகாப்பு அதிகாரிகளையே உலுக்கி எடுத்துவிட்டன. அப்பாவி மக்களின் உயிர்களை பலிகொள்ள திட்டமிடப்பட்ட சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள், அதிநவீன துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் நேரடி பாகிஸ்தான் ராணுவ தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு முத்திரை குத்தப்பட்ட ஆபத்தான கையெறி குண்டுகள் என பலரும் அதிர்ச்சியடையும் வகையிலான ஆயுத குவியல்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி நமது நாட்டின் முக்கிய பகுதிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து உளவு பார்ப்பதற்காக பயங்கரவாதிகள் ரகசியமாக பொருத்தியிருந்த அதிநவீன கண்காணிப்பு கருவிகளும் CCTV கேமராக்களும் வேரோடு பறிக்கப்பட்டுள்ளன. இந்த துரிதமான மற்றும் எந்தவித தயக்கமும் அற்ற ஒட்டுமொத்த கூட்டு நடவடிக்கையின் மூலமாக நமது நாட்டின் தேசிய பாதுகாப்பை குலைத்து நாச வேலைகளில் ஈடுபடவிருந்த பயங்கரவாதிகளின் அத்தனை சதித்திட்டங்களும் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு தூள் தூளாக்கப்பட்டுள்ளன. இந்த சாதனையை தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்பு கரங்கள் மேலும் பலப்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு படையினர் விழிப்புடன் இருக்கும் வகையில் அதீத கண்காணிப்பு வளையத்தில் வைத்துள்ளனர்.